என் கட்சியும் என் சமுதாயத்துக்கும் என்னைக்குமே என்னால துரோகம் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. அது நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்ம கட்சிக்குள்ள சில சூழ்ச்சியாளர்கள் இருக்காங்க. நான் இன்னைக்கு துரோகின்னு சொல்ல மாட்டேன், இன்னும் அந்த லெவலுக்கு போல. அவங்க இன்னைக்கு சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க. அவங்க சூழ்ச்சி பண்ணி ஐயா கிட்ட இப்படி அப்படி அப்படி இப்படி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஐயாவுக்கும் அந்த அவங்கள பத்தி தெரியுது. அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதனால ஏன்னா நானே இது வரைக்கும் எதுவும் பேசல வெளியில். நேற்று கூட உங்களை பார்த்தீங்க. இப்ப ஐயா எனக்கு மேல கோவம்னா மன்னிச்சுங்க, அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது. தொலைக்காட்சியில் ஐயா தானே இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், இப்படி மன உளைச்சல் இருக்கிற, தூக்கம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது நேரில் உங்ககிட்ட சொல்லலாம், எங்கிட்ட சொல்லலாம், எல்லாம் பண்ணிட்டு போலாம். அதுக்காக நான் தான் சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்குது? நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எனக்கு நோக்கம் இந்த கட்சி, இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதான் என்னுடைய நோக்கம். அது என்னால முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, துணிச்சல் எனக்கு இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல் என் பின்னால் கோடிக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளும் இருக்கின்றார்கள், என்னை நம்பி இருக்கின்றார்கள். அவர் நம்பிக்கைக்கு என்னைக்குமே நான் தொட போக மாட்டேன். அது எனக்கு தெரியும். எவ்வளவு பார்த்துட்டேன் நான். இந்தியாவையே நான் அமைச்சரா 5 ஆண்டு காலம் பார்த்த தமிழ்நாடு என்ன இருக்கு? இந்த மாநாட்டை 45 நாளில் இந்த மாநாட்டை நடத்தியவன் நான். இந்த தேர்தல் என்னால பார்க்க முடியாதா? இந்த கட்சியை வழி நடத்த முடியாதா? அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா? தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர முடியாதா? உறுதியா முடியும், உறுதியா முடியும். நம்பிக்கை, தைரியம், துணிச்சல், செயல் திட்டம், திட்டங்கள் எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கா இருக்கு இதெல்லாம்? அதனால இதெல்லாம் நீங்க உங்க மனசுல இதெல்லாம் நான் இதான் ஆரம்பிச்சு விட்டேன். ஏதோ வந்தனா நான் நிறைய பொதுக்குழு பேசலான்னு பண்ண ஆரம்பிச்சு விட்டேன். ஏன்னா அமைதியா இருப்பது என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம் கிடையாது, என்னுடைய பலம். இன்னைக்கு நான் அமைதியா தான் இருக்கிறேன். நம்ம யார எதிர்க்கணும், யார விமர்சனம் பண்ணணும், யார் நமக்கு எதிரி? யார் எதிரி? திமுக எதிரி. திமுக விமர்சனம் பண்ணுங்க, திமுக எதிருங்க. ஏன்னா நமக்கு துரோகம் பண்ணது திமுக. நமக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், நமக்குள்ளே சர்ச்சை வேண்டாம், நமக்குள்ளே பதிவுகள் வேண்டாம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிகளா இருக்கிறோம், மாமா மச்சானா இருக்கிறோம், எல்லாமே ஒரே குடும்பம். நமக்குள்ள யாரும் எந்த விமர்சனம் தேவையில்லை. சூழ்ச்சியாலே நம்ம எதிர்க்கிறான், களத்தில் அவனால நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ கூட்டம் வந்தது. எப்படி வந்தாங்க? பாசத்துல வந்தாங்க, பாசத்துல வந்தாங்கய்யா, ரத்த பாசத்துல வந்தாங்கய்யா. இது திமுக முடியுமா? இல்ல வேற எந்த கட்சியால முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரே மாதம் வாங்கடா என் தம்பிகளா, என் தங்கைகளா, என் அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தாய்மார்கள், வாங்க வாங்கன்னு ஒரு அழைப்பு. அத்தனை லட்சக்கணக்கான என் சொந்தக்காரங்க வந்து நிற்கிறாங்க. இது வேற யாருக்கு இந்த கொடுப்பினர் இருக்கு? எனக்கு இருக்கு இந்த கொடுப்பினர், எனக்கு இதை பார்த்து தான் பயந்து போய் அலறிட்டு இருக்கிறாங்க திமுக. ஏன்னா இன்னைக்கு திமுக போய் தெருவில் போய் சொல்லு, முறைச்சு பார்ப்பான், முறைச்சு பார்ப்பான், கோமா பார்க்கறான். என்னடா கட்சி, என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்க, என்ன நடக்குது? முதலமைச்சருக்கும் தெரியல, மற்றவங்களுக்கு யாருக்கும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. நீ பார்த்தா நம்ம கட்சிக்காரர் பக்கத்தில் சக்கரவர்த்தின்னு வழக்கறிஞர், அட்வொகேட், சுட்டுறாங்க, துப்பாக்கியால சுட்டு கொலை பண்றான். எங்கிருந்து வந்து இந்த கலாச்சாரம்? இந்த கலாச்சாரத்தை நாம அமெரிக்காவில் பார்ப்போம், ஐரோப்பாவில் பார்ப்போம், வெளிநாட்டில் பார்த்துருக்கோம்.
திட்டமிட்டு வந்து என்னென்னமோ பார்த்து கரெக்டா போய் வீட்டு பக்கத்துல போறாப்புல சிசிடிவில பார்த்தா தெரியுது. நமக்கு முதல்ல பார்த்தா தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததான் பார்த்தா துப்பாக்கில சுட்டு குண்டு உள்ள இருக்கு. எவ்வளவு மோசமானது. அந்த கலாச்சாரம் யாரால வந்தது? யார் காரணம் அதுக்கு? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம். காவல்துறை அவருக்கு தான் இயங்கிட்டு இருக்கு. காவல்துறை ஏதோ இயங்கிட்டு இருக்கு, அவர் இயங்கல. உங்களால முடியலன்னா இந்த துறையை வேற யாருக்கே கொடுத்துட்டு போகல. நல்லா இந்த துறையை நடத்த வேண்டிய கொடுத்துட்டு போங்க. உங்களால எந்த துறையும் இயங்க முடியல, ஏன்னா தெரியணுமே. யாரோ சொல்றாங்க செஞ்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இன்னும் மக்களை தெளிவுபடுத்ததான் வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நான் ஒரு நடைபயணத்தை தொடங்கி இருக்கின்றேன். எதுக்கு இந்த நடைபயணம்? இந்த ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நடைபயணம். போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.